السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين إذا فعلوا فاحشة قالوا وجدنا عليها آباءنا والله أمرنا بها قل إن الله لا يأمر بالفحشاء أتقولون على الله ما لا تعلمون. قال رسول الله سيد البشر محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم الحلال بين والحرام بين أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم. சங்கைக்கும் மேலான மரியாதைக்கு முறித்தான இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதர மத அன்பர்களே, அல்லாஹுவின் மகத்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்ற இந்த நல்ல வேளையில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை மற்றும் வாழ்க்கை குறித்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நாடினால் எதிர்காலத்தில் அதன்படி செயலாற்ற வேண்டும் என்கிற மேலான எண்ணத்திலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்றென்றும் தன்னுடைய அருளை பொழிய செய்வானாக. பெருமக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாம் சத்திய சன்மார்க்கத்தை முழுமைப்படுத்தி அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறான். எந்த வகையிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒப்புக்கொள்ளப்படுகிற அளவிலான சட்டங்களும் வழிகாட்டுதல்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைந்திருக்கிறது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இறுதியாக விமர்சனம் செய்தவர்களும் விமர்சனம் செய்கிறவர்களும் செய்து கொண்டிருப்பவர்களும் இறுதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் சட்டங்களையும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லது ஏற்றுக்கொள்கிற மனோநிலைக்கு அவர்கள் வந்துவிடுகிறார்கள் என்பதை கடந்த கால நிதர்சனமான பல நிகழ்வுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
நேற்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு நாம் எல்லாம் ஊடகத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். சமூகத்தினுடைய ஒரு கட்டமைப்பை சீர்குலைக்கிற, இயற்கையாக இருக்கிற ஒரு உறவு முறையை பாழ்படுத்துகிற, சமூகத்தினுடைய பல்வேறு மட்டங்களில் இருக்கிற எல்லா வயதினர்களையும், ஆண் பெண் இரு பாலர் சமூகத்தையும் திசை மாறி போகச் செல்கிற அளவிற்கான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு அளித்திருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய 377வது பிரிவை நீக்கி 2013ஆம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கு, தன்பாலின உறவு, ஓரிட சேர்க்கையாளர்கள் ஒன்றிணைந்து ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு திருமணம் செய்து கொள்வதற்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கிற அனுமதியை போன்று அவரவர்களின் சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த இந்திய தேசத்தினுடைய குடிமக்கள் வாழ வேண்டும் என்று அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிற உரிமையின் அடிப்படையில் ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் தேர்ந்தெடுத்து அவரவர்களின் விருப்பப்படி வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற தொடரப்பட்ட வழக்கை எஸ் சிங்வி என்ற முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் JS முகோபத்யாயா என்கின்ற நீதிபதியும் விசாரித்து அரசியல் சாசனத்தினுடைய 377வது பிரிவு தன்பாலின உறவை சட்ட விரோதம் என்கிறது, குற்றவியல் தண்டனை என்று குற்றவியல் தண்டனைக்குரிய செயல் என்பதாகவும் அது விவரிக்கிறது. எனவே அதை காரணமாக வைத்து ஆண் ஆணோடோ பெண் பெண்ணோடோ உறவு வைக்க முடியாது, அந்த திருமண உறவை அங்கீகரிக்க முடியாது, அது இந்த தேசத்தினுடைய மரபுக்கும் இயற்கை விதிகளுக்கும் அப்பாற்பட்டது என்ற ஒரு தீர்ப்பை 2013இல் அந்த நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த தீர்ப்பை ரத்து செய்து மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்து தீபக் மிஸ்ரா தலைமையிலான நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. நாட்டினுடைய பல்வேறு கூட்டாளிகள் அதை வரவேற்றிருக்கிறார்கள். நாம் செய்தியின் வாயிலாக நாம் அதை பார்த்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் சில காரியங்கள் இருக்கிறது, அதை ஐம்புலன்களால் கிரகித்துக் கொள்ள முடியும். ஐம்புலன்களால் சில விஷயங்களினுடைய முடிவுகளை தீர்மானிக்க முடியும். அல்லாஹ் மனிதனுக்கு அப்படி சில விஷயங்களை கொடுத்திருக்கிறான். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை ஆறாவதாக இருக்கிற அசல் அறிவு சம்பந்தமாக. ஐம்புலன்கள் என்பது அறிவு சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம். கல்வியால் படித்திருக்கிற கல்வியை கொண்டு சில விஷயங்களை தீர்மானிக்க முடியும். இன்னும் சில விஷயங்களை அறிவை கொண்டு ஆராய்ந்து தீர்மானிக்க முடியும். ஏழாவதாக அல்லாஹ் ஒரு அறிவை தந்திருக்கிறான், அது வஹீயினுடைய குர்ஆனினுடைய அறிவு, அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டங்களை கொண்டிருக்கிற அறிவு. சில விஷயங்களினுடைய முடிவை ஐம்புலன்களால் நம்மால் கிரகிக்க முடியாது. சில விஷயங்களை அறிவால் நாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த மார்க்கம் மனித உலகத்தில் இறுதி நாள் வரை தோன்றவிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், எல்லா மனித சமூகத்திற்கும் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை இந்த மார்க்கம் கொண்டிருக்கிறது. அதை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நீதிபதிகள் தீர்ப்பு கூறுகிற போது ஒரு வாசகத்தை, ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அதாவது அவரவர்களுடைய உரிமையின்படி வாழ்வதற்கு அவரவர்களுக்கு இந்த தேசம் அனுமதி கொடுத்திருக்கிறது, அரசியல் சாசனம் அனுமதி வழங்கி இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் 377வது பிரிவு ரத்து செய்யப்பட்டு விரும்பியவாறு வாழ்ந்து கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், உமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா, இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் ஜௌஜைனி, நாம் ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உயிரினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், நேர் எதிரான இரு படைப்புகளினுடைய
ஜோடியின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆண் பெண் என்கின்ற அந்த இரு பாலர். ஆனால் அதை தகர்த்து இன்னொரு உறவு முறையை இந்த உலகத்தில் ஒரு சமூகம் அறிமுகம் செய்து அந்த சமூகத்தினுடைய சாபக்கேடாக இன்றைக்கு உலகத்திலே தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதற்கு அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை ஆதரித்தும் அதற்கு வரவேற்பு தெரிவித்தும் பல கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொன்னதன் அடிப்படையில், அவரவர்களுடைய உரிமையின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில், சுதந்திரத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு ஒரு முஸ்லிமிற்கு மார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறதா என்பதோடு இஸ்லாம் இந்த விவகாரங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதை உலக சமூகத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் தெளிவுபடுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் வருகிறார்கள். மதீனாவிற்குள் வருகிற போது ஒரு 120 பேர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்களாக. மதீனாவில் ஒரு 100 பேர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் அந்த பகுதியில் வளர்கிறது. அப்படியே அருகில் இருக்கிற ஊர்களுக்கு நகர்கிறது, அருகில் இருக்கிற நகரங்களுக்கு செல்கிறது, அருகில் இருக்கிற நாடுகளை கடக்கிறது. சாதாரணமாக இருந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டுகிறது. முஸ்லிம் சமூகம் ஆரம்பமாக சந்தித்த பிரச்சனைகளை தாண்டி ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு வேறு சமுதாய மக்களாக இருந்து கலிமாவை முடிந்து உள்ளே வருகிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களில் அவர்களுடைய விவகாரங்களில் பிரச்சனைகள் எழுகிற போது மாணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து 2 விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர், இன்னொன்று இஸ்லாமிய மார்க்கத்தின் இஸ்லாமிய அரசியலின் தலைவர் என்கின்ற ஒரு தகுதி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தார். முதன்மை நீதிபதியாக மாணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எழுகிற எல்லா பிரச்சனைகளும் கடந்த காலங்களில் அவர்கள் எதை நம்பியிருந்தார்களோ அந்த மதத்தின் அடிப்படையில், அந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எல்லா விவகாரங்களிலும் இஸ்லாத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விவகாரங்களை கொண்டு வருவார்கள். அது அவரவர்களுடைய உரிமை சுதந்திரம் சம்பந்தமான பிரச்சனையாகவும் சில நேரங்களில் இருந்தது. ஒரு இளைஞர் வருகிறார், தூரமான பகுதியில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய சுதந்திரம் குறித்து, தன்னுடைய உரிமை குறித்து பேசுகிறார். நான் இளைஞனாக இருக்கிறேன், என்னுடைய கடந்த காலம் இருக்கிறதே அல்லாஹ்வின் தூதரே, அது ஒரு இன்பமான காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்து பேசுகிறார். நான் இப்போது கலிமாவை முடிந்திருக்கிறேன், உங்களை நபியாக ஏற்றிருக்கிறேன், இஸ்லாத்தை மார்க்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடந்த காலம் இருக்கிறதே அது இன்பத்தோடு தொடர்பு உள்ளது. நான் விரும்பியவாறு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன். என்னுடைய இரவுகளை பல பெண்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற பழக்கம் உள்ளவர். இப்போது நான் கலிமாவை முடிந்திருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு விஷயம், இப்போது நான் கலிமாவை முடிந்திருக்கிறேன், என்னுடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் என் கண் முன்னால் வந்து போகிறது. உடனடியாக என்னால் அங்கிருந்து மீள முடியவில்லை. எனவே எனக்கு முன்பு போல கடந்த கால வாழ்க்கையில் நான் என்னுடைய இரவுகளை பல பெண்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போது ஒரு சில பெண்களோடு அல்லது ஒரு பெண்ணோடு பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும். திருமணத்தின் அடிப்படையில் அல்ல, திருமண உறவு அல்லாத அடிப்படையில் என் இரவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்று அந்த இளைஞர் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்க்கிறார்கள். புதிதாக இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிற அந்த இளைஞர், சுற்றி இருக்கிற சஹாபாக்கள் ஆவேசப்படுகிறார்கள். நாம் இவ்வளவு நாள் இந்த சாக்கடையில் இருந்து இஸ்லாத்தின் மூலம் தூய்மை அடைந்திருக்கிறோம், அல்லாஹ்விற்கு கலிமாவை நசீபாக்கி மீண்டும் அந்த சாக்கடையில் விழப்போகிறேன் என்று அனுமதி கேட்கிறாரே என்று அடிப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரை அழைத்து சொன்னார்கள், தோழரே, இதே கேள்வியை உன் குடும்பத்திலிருந்து உன் குடும்ப பெண்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டால், அது உன் சகோதரியாக இருக்கலாம், உன் தாயாக இருக்கலாம், உன்னுடைய தாயின் சகோதரியாக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் அமர வைத்து அந்த தோழருக்கு பாடம் நடத்தினார்கள்.
கேட்டால் நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா, நீங்கள் அதை விரும்புவீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த இளைஞர் சொன்னார், எப்படி அல்லாஹ்வின் தூதரே, ஒரு இளைஞன் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல குடும்பத்தில் பிறந்த எவனாவது தன் சகோதரிக்கும் தன் தாய்க்கும் தன் தாயின் சகோதரிக்கும் தன் தந்தையின் சகோதரிக்கும் அனுமதி கொடுப்பானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ மட்டுமல்ல உலகத்தில் எவனும் அனுமதி கொடுக்க மாட்டான். நீ மட்டுமல்ல உலகத்தில் எவனும் அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த இளைஞருக்கு இறுதியாக சொன்னார்கள், நீ இந்த தவறிலே இருந்து ஒதுங்கிக்கொள், இந்த தவறிலே இருந்து ஒதுங்கிக்கொள், முழுவதுமாக உன்னை தற்காத்துக்கொள், இதிலே இருந்து நீ மீண்டு வா. அந்த இளைஞர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் உங்களுடைய துஆ இருக்க வேண்டும், துஆ செய்யுங்கள். அந்த இளைஞருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு வேண்டி துஆ செய்தார்கள் என்று வரலாறு. இப்போது அவர்களுடைய உரிமை என்று அவர் வருகிறார். நான் கடந்த காலத்தில் இப்படி நான் இருந்திருக்கிறேன், என் சமூகத்தினுடைய பழக்கம் யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், என் சமூகத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது, ஒருவர் அவரவர் விரும்பிய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் இஸ்லாம் அதை தடை செய்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், ஆனால் இதற்கு அனுமதி வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை, அனுமதியை மறுக்கிறார்கள். இன்னொரு நபித்தோழர் மர்சத் இப்னு அபீ மர்சத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய கடந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பெண்ணை விரும்பினேன், அந்த பெண்ணோடு என்னுடைய பல இரவுகளை நான் கழித்திருக்கிறேன். இதெல்லாம் மனித இயல்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, நபித்தோழர்கள் குறித்து தவறான எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது ஒரு மனிதன் தனக்கு எதை சுதந்திரம் என்று விரும்புகிறானோ, எதை உரிமை என்று கோருகிறானோ, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு அரசும் நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்களும் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் உலக மக்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த இளைஞர் வருகிறார், மர்சத் இப்னு அபீ மர்சத். நான் கடந்த காலத்தில் ஒரு பெண்ணை விரும்பினேன், அந்த பெண்ணோடு நான் நெருக்கத்தில் இருந்திருக்கிறேன், இப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வினுடைய சட்டம் அந்த பெண்ணோடு இருக்கிற உறவு தவறானது என்று சொல்கிறது, நான் தவிர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண் என்னை இன்னும் தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இரு என்று வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல் தஹில்லுலி அன் அத்தஸவ்வஜுஹா, அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் தவறு செய்வதற்கு விரும்பவில்லை, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேனே, அதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறைத்து பார்க்கிறார்கள். தவறான நடத்தை உள்ள பெண் என்று உங்களுக்கு தெரிகிறது, தவறான செயல் கொண்டிருக்கிற பெண் என்று உனக்கு தெரிகிறது, மார்க்கம் தடுத்திருக்கிறது என்றும் தெரிகிறது. என்ற போதிலும் அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறைத்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்-நூர் அத்தியாயத்தினுடைய 4வது இறைவசனத்தை இறக்குகிறார். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்துன் அவ் முஸ்ரிகா. திருமணம் தொடர்பாகத்தான் குர்ஆனில் அல்லாஹ் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இறைவசனங்களின் மூலமாக பேசுகிறான். ஒரு ஆண் பெண்ணினுடைய உறவு, அந்த உறவு எங்கிருந்து துவங்க வேண்டும், எப்படி தொடர வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று திருமண உறவு குறித்து அல்லாஹ் பேசுவது போன்று உலகத்தில் வேறெந்த சமயங்களும் பேச முடியாது. அவ்வளவு தெளிவான வார்த்தைகளை கொண்டு, தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாஹ் பேசுவான். தவறான நடத்தை உள்ள பெண், ஒரு நல்ல நடத்தை இருக்கிற ஒரு ஆணுக்கு எந்த விதத்திலும் தகுதியாக மாட்டான். அல்லாஹ் இறைவசனத்தை இறக்கிறார். இணை வைக்கிற பெண் ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக தகுதியான துணைவியாக இருக்க முடியாது. ஒரு துணையாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் இறைவசனத்தை இறக்கிறான். இப்போது அந்த நபித்தோழரை அழைத்து சொன்னார்கள், தோழரை லா துஸவ்விஜுஹா, நீங்கள் அந்த பெண்ணை கடந்த காலத்தில் உங்களோடு தொடர்பில் இருந்த, நீங்கள் விரும்பிய அந்த பெண்ணை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்ய முடியாது, திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். எனவே குடிமக்கள் அவர்களின் பிரச்சனைகளை கொண்டு வருகிற போது, அவர்களின் சுதந்திரமாக உரிமை என்கின்ற கருத்தோட்டத்தில் தங்களுடைய சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டு, அங்கு நடக்கிறது, இங்கு நடக்கிறது, அங்கு அனுமதி இருக்கிறது, இந்த நாட்டில் அனுமதி இருக்கிறது என்று சொல்ல வருகிற போது, நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த செயல் மனித சமூகத்திற்கு, இயற்கை அமைப்பிற்கு, ஒரு நாட்டினுடைய பாரம்பரியத்திற்கும் மரபுகளுக்கும் மாற்றமாக இருக்கிறதா என்பதை பார்க்க கடமை இருக்கிறது என்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தவறான தன்பாலின உறவை தடை செய்ததனுடைய அடிப்படை நோக்கம் நம்முடைய அறிவுக்கு புறன்படாமல் இருக்கலாம். நாம் படித்திருக்கிற சட்டங்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகியல் மரபுகளுக்கு வேண்டுமானால் அது மாற்றமாக தெரியலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தத்தோடு இந்த உறவை தடை செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு உன்னத நிலைக்கு நாம் அதை உள்ளே உள்வாங்கி ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமூகம் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சமூகம். அந்த சமூகம் தான் தன்பாலின உறவை மேற்கொண்டது. தன்பாலின உறவை மேற்கொண்டதின் அடிப்படையில் அந்த சமூகத்தில் எந்த பெண்களுக்கும் திருமணமாகவில்லை. எந்த பெண்களுக்கும் திருமணமாகவில்லை. அப்படியே திருமணம் ஆனாலும் அவர்கள் அந்த தன்பாலின உறவை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு அந்த மக்களை எச்சரிக்கை செய்கிறார்கள். எந்த அளவிற்கு அது கொடுமையானது என்று குர்ஆன் சொல்கிறது. எந்த அளவுக்கு அது கொடுமையானது தெரியுமா? அந்த சமூகத்தில் ஒரு ஊரில் ஒரு பகுதியில் 2 பேர்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் நாளடைவில் அந்த பகுதியில் பாதி பேர்களை ஆக்கிரமித்துவிடும். நல்லவர்களை கூட அது சீரழித்துவிடும், தவறான சிந்தனைக்கு அழைத்து சென்றுவிடும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. எப்படி சொன்னால் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்களாம், ரப்பி நஜ்ஜினி வஅஹ்லி மிம்மா யஅமலூன். அல்லாஹ்வே, என் சமூகத்தில் துர்க்கட்ட செயல் கொண்ட அந்த சிலர் செய்கிறார்களே, அந்த செயலிலே இருந்து முதல்ல என்ன நீ பாதுகாத்து. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த இழி செயலை செய்யாமல் என்னை நீ பாதுகாத்து விடு. என்னுடைய குடும்பத்தார்கள், என்னை நம்பி இருக்கிற ஈமான் கொண்டிருக்கிறவர்களை நீ பாதுகாத்து விடு. சில நேரங்களில் அது நல்லோர்களையும் தாக்குதல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உள்ள சக்தி வாய்ந்த ஒரு கெட்ட செயல் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் வானவர்களை அனுப்பினான். மலக்குமார்களை ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுப்பினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த வானவர்கள் மனிதனுடைய தோற்றத்திலே, அழகான இளைஞர்களுடைய தோற்றத்திலே அல்லாஹ் அனுப்பினான். அப்போதும் அந்த சமூகம் இருக்கிறதே, வானவர்கள் என்று கூட வாராமல் அந்த வானவர்களோடும் உறவு கொள்வதற்கு நெருங்கி வந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது இவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு செயல். இன்றைக்கும் நிறைய சமூகங்களிலேயே மிக உயர்ந்த படிப்புகள் படித்தவர்கள், மிக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடியவர்களிலும் கூட அந்த உறவு இருப்பதாக நாம் ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே அது ஒரு பாரதூரமான காரியம். எந்த அளவிற்கு அல்லாஹ் இன்றைக்கும் தாக்கடல் என்று சொல்வார்கள், டெட் சி, கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர் ஆழம், அகலம் 67 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஜோர்டானிலே அமைந்திருக்கிறது சாக்கடல் என்று. அந்த சமூகம் அழிக்கப்பட்ட இடம். அந்த சமூகம் எந்த நீரால் அழிக்கப்பட்டதோ அந்த நீரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கும் மக்களுக்கு கண் முன்னால் வைத்திருக்கிறார். சடாம் என்று சொல்வார்கள். இந்த கண்பாலின உறவு கொண்டிருக்கிறவர்களை டிக்ஷனரியினுடைய இங்கிலீஷின் அடிப்படையில் சடாமி என்று அழைப்பார்கள். அந்த இடத்திற்கு பேரே அதுதான். தாக்கடலுக்கு பேரே சடாம் என்றுதான் சொல்வார். இயற்கையாக அந்த பேரும் அவர்களோடு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அவர்களை தலைகீழாக புரட்டி அந்த ஊர் மக்கள், அந்த ஊரில் வசித்த உயிரினங்கள், அந்த ஊரில் இருந்த தாவரம், விளைநிலம் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூர்வாரி தலைகீழாக புரட்டி அவர்களின் மீது கல்மாறி பொழிந்து இந்த சமூகத்தை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு சமூகத்தை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றி வெளியே அனுப்பி ஒட்டுமொத்தமாக அந்த ஊரை வசிப்பதற்கே தகுதி இல்லாத இடமாக அல்லாஹ் மாற்றினான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான். இன்னும் ஒரு இடத்தில் சொல்வான், ஐயுஈதகும் ஃபீஹி தாரத்தன் உக்ரா, இன்னும் ஒரு முறை உங்களுக்கு அந்த தண்டனை வந்துவிடாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இன்னும் இருக்கிறது. எனவே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10%, 5% வந்து கோரிக்கை விடுக்கிறார்கள், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு அரசியல் சாசனம் உரிமை தந்திருக்கிறது என்று கோரிக்கை வைக்கிற போது அறிவு படைத்தவர்கள் ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் அமர்ந்து அவர் தீர்ப்பெழுதுகிறார் என்று சொன்னார். அவருக்கு எவ்வளவு அறிவுகள் இருக்க வேண்டும் என்று படித்தவர்களுக்கு தெரியும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் சொல்வார்கள், வெறுமனே ஒரு நூலை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் தீர்ப்பு சொல்ல முடியாது. உலகியல் நடைமுறை, சமயங்களுடைய கோட்பாடுகள், உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மரபு வழி செய்திகள், பாரம்பரியம், ஒரு நாட்டினுடைய அந்த ஒழுக்காடுகள், இவைகளை எல்லாம் ஆய்வு செய்து
இந்த இந்தியா, இந்த தமிழ்நாடு, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களிடத்திலும், எந்த ஒரு சமூக மக்களிடத்திலும் இல்லாத ஒரு பண்பு, மேலை நாடுகளில் பயின்று, மேலை நாடுகளில் வேலை செய்து, அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு செயலை இந்த நாட்டினுடைய பிரதியாக இருந்து கொண்டு இந்த நாடு வழங்கியிருக்கிற அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அனுமதி தர வேண்டும் என்று கோரியதற்காக நாட்டினுடைய நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தீர்ப்பை சொல்கிற போது அவர்கள் யோசித்து இருக்க வேண்டும். கருத்துரிமை, சுதந்திரம், உரிமை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பிழையாக இன்றைக்கு சமூகத்திலே பெரிய பெரிய ஆர்வலர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில நேரங்களில் நீதி பரிமாணம் தவறாக பயன்படுத்தப்படுகிற போது, அரசு தவறாக செயல்படுகிற போது எந்த அளவிற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சகீஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய 900க்கும் மேற்பட்டவர்கள் சத்திய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், தலைவர், செயலாளர், இந்த மாதிரியான ஒவ்வொரு சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு 5 விஷயங்களில் விலக்கை நீங்கள் தர வேண்டும். 5 விஷயங்கள் எங்களுக்கு விதிவிலக்கு தரணும். நாங்க அதுல இருந்து ஒதுங்கிக் கொள்வோம், அல்லது முழுமையாக நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்ள மாட்டோம், ஆனால் கலிமா சொல்லிக் கொள்வோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல வந்து பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சொல்லுங்க எந்த விஷயத்தை உங்களுக்கு விதிவிலக்கு வேணும்? அவங்க முதல்ல சொன்னாங்க, நம்மள நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா, நம்மள்ட்ட இல்லாத ஒரு பழக்கம் என்னது? தொழுகை. தொழுகையில எங்களுக்கு விதிவிலக்கு வேணும். நாங்க தொழ மாட்டோம், ஆனா நாங்க என்ன செய்வோம்? முஸ்லீமாக இருப்போம், எங்களுக்கு தொழுகையில் விதிவிலக்கு வேண்டும். 2வது, ஜக்காத் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஜக்காத்திலையும் எங்களுக்கு விதிவிலக்கு வேண்டும். 3வது, எங்களை சார்ந்தவர்களே, எங்கள் ஊரை சார்ந்தவர்களே தலைவர்களாக இருந்து வழிநடத்த வேண்டும். வெளியூர்காரங்களா எங்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, தலைவர்களாக இருந்து எங்களுக்கு அதை செய்யும் கட்டளெல்லாம் போடக்கூடாது. இஸ்லாம் அப்படியான ஒரு கருத்தாக்கத்தை சமூக மக்களிடத்திலே விதைத்திருந்தது. யாராக இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அடிமையாக இருந்தாலும் உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டால் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது. அவங்க சொன்னாங்க, எங்களில் உள்ளவர்கள் அமீராக இருக்கணும், எங்களுடைய இடத்தை ராணுவ தலைமையுமாக ஆக்கக்கூடாது. இறுதியாக அங்க போருக்கு போகணும், இங்க போருக்கு போகணும்லாம் கூப்பிடக்கூடாது, நாங்க அதுக்கெல்லாம் வரமாட்டோம், இதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க முஸ்லீமா இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கையை பார்க்கிறார்கள். 900 பேர் இருக்கிறாங்க. குழந்தை குட்டிகளை சேர்த்தால் இன்னும் கூடும். ஒரு பெரும் சமூகம். சகீஃப் கோத்திரம் என்றால் அரபுலகத்தை தாண்டி பெரிய பெரிய நாடுகளில், அன்றைக்கு இருந்த ரோமம், பாரசீகம் போன்ற பகுதிகளிலே அவர்களுக்கு வியாபார தொடர்பு இருந்தது. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பாரசீகத்தில் இருக்கிற சில கோத்திரங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ரோமத்தில் இருக்கிற சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பறந்து விரிந்து சிந்தித்து பார்க்கிறார்கள். எனவே வெறும் 900 அல்ல, 900ஐ தாண்டி இன்னும் நிறைய பேர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள். ஆசைப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசுல நினைக்கிறாங்க, இதுல எந்த விஷயத்துல சலுகை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான். உலவுலா அன் தப்பத்துனாக்க லகத் கித்த தருக்கணும் இலைஹிம் ஷைஅன் கலீலா. நபியே, நாம மட்டும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால், உங்களுடைய இதயத்தை இந்த இஸ்லாத்தின் மீது நிலைப்படுத்தி இருக்கவில்லை என்று சொன்னால், நீங்க அவங்க கேட்ட கோரிக்கைகளுக்கு, அவர்கள் வைத்த அந்த உரிமைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? செவி சாய்த்திருப்பீர்கள். லக்கத்து கித்த தருக்கணும் இலைஹிம் ஷைஅன் கலீலா. கொஞ்சம் விஷயத்துல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் உடன்பட்டு இருப்பீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உடன்பட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் உடன்பட்டு இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இதன் அதற்கு நாக்க இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி சொல்கிற வார்த்தை அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் செவி சாய்த்திருந்து நீங்கள் அவருடைய கோரிக்கைக்கு நீங்கள் உடன்பட்டு இருந்தால் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் இரட்டிப்பான தண்டனையை நாம் உங்களை சுவைக்க செய்திருப்போம். இந்த உலகத்தில் உங்களுக்கு 2 இரட்டிப்பான தண்டனை கிடைக்கும், மறுமையிலும் இரட்டிப்பான தண்டனையை நாம் கொடுப்போம்.
நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள், நீதி பரிபாலனத்தை மக்களுக்கு மத்தியில் நீதி செலுத்திக் கொண்டு அதிகாரம் படைத்தவர்கள், ஒரு அரசை ஆள்பவர்கள், ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை சீர்குலைக்கிற நோக்கத்திலே ஒரு கோரிக்கையை கேட்கிறார்கள் என்றார். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பரந்து விரிந்த சமூகம் முஸ்லிம் சமூகம், அவன் கலிமாவை சொன்னால் தொழ வேண்டும், பணம் இருக்கிறதா, பொருளாதார வசதி இருக்கிறதா, ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது துன்பமா உடனடியாக முன்வந்து நின்று அவன் போராட முன்வர வேண்டும். தலைமை அது எதுவாக இருந்தாலும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக அவன் சொந்த இடத்தையும் கூட, தான் வசிக்கிற பகுதியையும் கூட எந்த நேரத்திலும் மாற்ற வேண்டுமானால் அவன் மாற்ற வேண்டும். அல்லாஹ் இதை பொதுவாக கலிமாவின் அடிப்படையில் அமைத்திருக்கிறான். ஒரு சமூகம் ஒரு 10 பேர் கேட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுத்தால் நாளைக்கு ஆளாளுக்கு அனுமதி கேட்பாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கண் பார்வையிட்ட ஒரு நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, என் வீட்டில் சொல்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க வீட்டுல பாங்கு சொல்ற சப்தம் கேட்கிறதா? இன்றைக்கு மைக் இருக்கிறது, ஹான் சரியில்லைன்னா ஹான் மாற்றி எல்லா இடங்களுக்கும் கேட்கின்ற அளவிற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். மைக் இல்லாத காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்க வீடுக்கு பாங்கு சப்தம் கேட்கிறதா? கேட்கிறது. அப்படி என்றால் உங்க வீட்டுல இருந்து ஒரு கயிறை கட்டியாவது பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சிருங்க, சொல்ல வந்துருங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவிற்கு பார்வையிட்ட ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட சலுகை வழங்கப்படாத ஒரு விஷயத்தில் ஒரு சமூகம் சலுகை கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அந்த உத்தரவிற்கு முன்னால் அவர்கள் இசைவு தெரிவிப்பதற்கு முனைகிற போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி, நீங்க அதற்கு இசைவு தெரிவித்திருந்தால் உங்களை தண்டித்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோத்திரத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா தொழுகையில உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, ஜக்காத்துலையும் அனுமதி கொடுக்க முடியாது, ரெண்டுலையும் எந்த அனுமதியும் கிடையாது. வேணும்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்கள ஒருத்தர் அமீரா இருப்பாருன்னு, வேணா உங்கள ஒருத்தர் அமீரா வச்சு, நாம் வேறு யாரையும் அமீராக நியமிக்க மாட்டோம். போர்க்களத்தில் நீங்கள் பங்கெடுக்க தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்து இந்த 2 விஷயங்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உரிமை, சுதந்திரம் என்பது, எனக்கு ஒரு விஷயத்தில் சுதந்திரம் இருக்கும், என்னுடைய சுதந்திரம் என்பது இன்னொருவரை பாதிக்கிற போது அது சுதந்திரம் அல்ல. இஸ்லாம் சொல்வது அதுதான். எனக்கு ஒரு விஷயத்தில் சுதந்திரம் இருக்கிறது, அது இன்னொருவரை பாதிக்கிறது என்று சொன்னால் அது சுதந்திரம் அல்ல, அது உரிமையோடு பேணப்பட வேண்டிய விஷயம் என்று வலியுறுத்துது. எனவே ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் திருமணம், அது தொடர்பில் இருக்கிற உறவு, அந்த உறவு விஷயத்தில் சமூகமும் சமூக கட்டமைப்பும் நாட்டினுடைய பாரம்பரியமும் கெட்டுப்போய் விடக்கூடாது என்ற அக்கறையின் அடிப்படையில் அவர்கள் அந்த 377வது பிரிவை பயன்படுத்தி இந்த உறவு தவறென்று சொல்லி இருக்க வேண்டும். அறிவு படைத்தவர்கள், நூலை வாசித்தவர்கள், சட்டத்தை பிடித்தவர்கள், ஆனால் அங்கு அமர்ந்து கொண்டு காணித்தனமான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள், அதுவும் அல்லாஹ் கடுமையான முறையில் விமர்சிக்கிறான். அவங்க எல்லாம் வீண் முறையும் மடையர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். தன்பாலின உறவு மேற்கொள்கிறவர்களை கடுமையான விமர்சனத்தின் மூலமாக எச்சரிக்கிற அல்லாஹ்வுடைய வசனங்கள், அப்படியானவர்களுக்கு இந்த நாடும் இந்த நாட்டில் இருக்கிற நீதிபதிகளும் அவர்கள் அனுமதி கொடுப்பார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையில இருந்து நாம் இந்த சமூகத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் எச்சரிக்கை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய இறைவசனம் உண்மையான, நாம் அப்படித்தான் நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையான. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை வஹீனுடைய அறிவோடு தொடர்புபடுத்தி பார்க்க சொல்கிறான். நீங்கள் 7வது அறிவாக இருக்கிற குர்ஆனை, இஸ்லாமை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எந்த காரியத்தில் ஒரு காலத்தில் இஸ்லாம் குற்றவியல் தண்டனையை கடுமையாக விமர்சித்தார்கள். இன்றைக்கு எல்லோருடைய நாவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லவா, கற்பழிக்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுக்கணும். ஒரு காலத்தில் அது தவறென்று சொன்னார்கள், இன்றைக்கு அதை ஒழிய வேண்டும் என்று யார் தவறென்று முன்னின்று பேசினார்களோ அவர்களே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சில சட்ட திட்டங்கள், சில வரையறைகள், வரம்பு முறைகள் இருக்கிறதே, அது பின்னால் விளங்க வரும். அதற்கு முன்பாகவே விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று மார்க்கம் உலக மக்களை எச்சரிக்கை செய்கிறது. இந்த விஷயத்திலே இறுதி தீர்வு இஸ்லாம் தான் கொடுக்கும், இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்பதை சமூகத்தின் முற்றத்திலே நாம் முன்வைக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே இருக்கிற எல்லா அறிஞர்களுக்கும், உலகத்திலே படித்திருக்கிற எல்லா சட்ட மேதைகளுக்கும்
மனிதனால் இயற்றப்பட்டிருக்கிற எந்த சட்டத்திற்கும் எந்த பவரும் இல்லை. அவரே சொல்றார், தீபக் மிஸ்ரா இருக்கிறார், அவரே சொல்றாரு இது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம், கால நடைமுறைகளில் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சட்டம் இருக்கிறதே அது நிலையானது, அது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடியது என்பதை உலக மக்களுக்கு சொல்வதோடு மாத்திரமல்லாமல் நாம் அச்சமற்று இருந்து விடக்கூடாது. நம்முடைய நண்பர்களிடத்திலோ நம்முடைய குடும்ப உறவுகளிடத்திலோ இது மாதிரியான சிந்தனை எழுகிற போது அவர்களை ஆரம்பமாகவே எச்சரிக்கை செய்ய வேண்டும். நபிமார்கள், நபியினுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் இந்த செயலிலே இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த மிக இழிவான ஒரு குற்றம் என்பதை மனதில் நிறுத்தி அல்லாஹ் இது போன்ற பாவ செயல்களிலே ஈடுபடுவதிலே இருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக, நம்முடைய உறவுகளை நண்பர்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் எவைகளை எல்லாம் குற்றம் என்று சொல்லி இருக்கிறானோ, எவைகளை எல்லாம் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளில் இருந்தெல்லாம் முழுமையாக விலகி நடந்திட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய தண்டனையையும் பெற்றுத் தருகிற எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி அதில் ஈடுபடாமல் இருக்க, அதில் கவனம் செலுத்தாமல் இருக்க வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நல்ல தௌஃபீக் செய்வானாக. எதை பேசுகிறோமோ, எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகளின்றி உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் இன்பத்தோடும் அல்லாஹ்வை நன்கு வணங்கி வழிபட்டு வாழும் நல்ல நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும், நம்முடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.